டெய்லி சாப்பிட்ற இட்லி தோசைக்கு வெறும் சட்னி சாம்பார்னு வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிக்கோங்க. பேனில் 1/2 கப்பு ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கோங்க. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிச்சதுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். கலர் மாறிடக்கூடாது, கருத்து போயிடக்கூடாது, அது ஒன்று மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கிறேன். பாதி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் உளுந்தம் பருப்பும் சேர்க்கறதுனால ஃப்ளாக்ஸ் சீட் பொடிக்கு நல்ல ஒரு வால்யூம் கொடுக்கும். அதையுமே ஃப்ளாக்ஸ் சீடோட சேர்த்து விட்டுருங்க. அதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன். வேர்க்கடலை சேர்க்கறதுக்குரிய முக்கியமான காரணம் ஃப்ளாக்ஸ் சீடோட ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால நம்ம வேர்க்கடலை சேர்த்தோன்னா அதனுடைய ஸ்மெல் கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கும். அதையுமே அதே பேன்லேயே சேர்த்து விட்டு ஆற விட்டுறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இங்கே நான் முழு பூண்டுனால 3 பூண்டு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நார்மலான சின்ன சின்ன பூண்டு சேர்த்திங்கன்னா ஒரு 10 பல்லேருந்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக வரமிளகா ஒரு 8லேருந்து 10 சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 கப்பு கருவேப்பிலை இலை, கருவேப்பிலை இலை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கருவேப்பிலை பொரிஞ்சு வர்றதுங்களுக்குமே அங்கே பூண்டு நல்லா வதங்கி வந்துடும், கரெக்டாக இருக்கும். இதை தனியாக இன்னொரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையுமே நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ சொல்ல போகிற ஆர்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. முதல்ல வறுத்து வச்சிருக்கிற வரமிளகாயை சேர்த்துட்டு கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 1-2 அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஸ்பைசஸ்லேருந்து பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு மிச்சத்தையும் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கடைசியாக பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்திங்கனாலே போதும். ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா பூண்டு சக்கையாக ஒட்டிக்கும். அதனால தான் பூண்டை நம்ம லாஸ்ட்டு போட்டு அரைக்கிறோம். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் 1 மந்த் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதை வெறும் இட்லி தோசைக்கு இட்லி பொடியாக மட்டும்தான் சாப்பிட்ணுன்னா இல்லை, சூடான சாதத்தில் நம்ம அரைச்ச இந்த பொடியிலேருந்து நல்ல மழை போல் தூவி விட்டு மேலே கொஞ்சம் நல்ல நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.